இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் நீக்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கி விடுவான். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் காரணம் இல்லாம கவலைப்படுகிற ஆட்கள் பெருகிட்டாங்களே. எதுக்கு சோகமா இருக்கான்னு கேளுங்க. எனக்கே தெரியல, காலையில இருந்து மனசு என்னமோ பண்ணுது. இதுதான் அனைவருடைய வார்த்தையாக இருக்கிறது. என்ன சில பேர்ட்ட கேட்டா, இந்த காரியத்தை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லாம ஆயிடுச்சு, அவங்க போன் அட்டன் பண்ணதுல இருந்து மனசு சரியில்லாம போச்சு, அதை பார்த்ததுல இருந்து இப்படியாட்ட பல காரியங்கள் நம்ம சொல்லுகிறோம். மனசுல வேதனை, இருதயத்துல கவலை, அதை அப்படியே ஒடுக்க ஆரம்பிச்சிருமா. இந்த இருதயத்தை ஒடுக்குகிற இந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு வழிதான் என்ன? அதே வசனத்துல பின்பகுதி சொல்லுது, நல்வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குமா. இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாம் நல்ல வார்த்தை பேசாத ஆட்களா இருக்கலாம். ஏன் நாம நல்ல வார்த்தை பேசலாமா? நல்ல வார்த்தைன்னா என்ன? பாசிட்டிவா விசுவாசம் உள்ள வார்த்தை. கவலையோடு இருக்காங்களா, கவலைப்படாத, கர்த்தர் மாற்றுவான்னு சொல்லுங்க. எனக்கு வேலையே கிடைக்கல, கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பான்னு சொல்லுங்க. இதுல என்ன நாம் குறைந்து விட போகிறோம்? அந்த விசுவாசமா சொல்லி பாருங்க, அது அப்படியே நடக்கும். திருமணமாக இனி வயசு 30 ஆயிடுச்சா, இனி அவ்வளவுதான், உனக்கு லேங்காக போகுது, இப்படி சொல்லாதங்க. இவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னோ. என் ஆண்டவர் பட்டு போன மரத்தையும் துளிர்க்க பண்ணவார்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக அதில் மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்க நாம எப்படி இருக்கிறோம்? நல்ல வார்த்தை பேசி மற்றவங்களை மகிழ்ச்சியாக்குறோம், மற்ற இருதயத்தை தேற்றுகிறோமா, தூக்கி நிறுத்துகிறோமா, இல்ல உடைக்கிறோமா? நம்ம என்ன மற்றவங்களாம் நல்ல வார்த்தை நம்மகிட்ட பேசணும், பாசிட்டிவா நமக்கு ஆசீர்வாதமான நாம பேசுறோமா? ஃபர்ஸ்ட் அதை நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். ஒரு மருத்துவமனை, ஏராளமான பேஷண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு MBBS டாக்டர் தான், ஒரு மிடில் ஏஜ் அவருக்கு. இவ்வளவு கூட்டங்கள் வராங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒருவேளை இவரு நல்லா ட்ரீட்மெண்ட்ல பயங்கரமா எல்லாம் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பார் போலுக்க, ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி விசாரிக்கும் போது அங்க வேலை செய்யறவரே நர்ஸ்ட கேக்குறாங்க, என்னமா இவ்வளவு கூட்டம் வருது? அதோட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பக்கத்துல இருக்குது, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய ஃபாரின் படிச்சுட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் அந்த அளவு கூட்டமே கிடையாது. இங்க பெரிய ஆட்கள் வராங்க, எல்லாருமே வராங்க, கஷ்டப்படுறவங்க வராங்க, ஏழைகள் வராங்க, நிரம்பி வழியும். உடனே அந்த நர்ஸ் சொன்னாங்களாம், கூட்டத்துக்கு ஒரே ஒரு காரணம், எங்க டாக்டர் ஒன்னும் அவ்வளவு பெரிய மருந்தெல்லாம் கொடுக்கறது இல்ல, அவ்வளவு பெரிய அளவுல ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எல்லாருக்கும் செய்யற மாதிரி சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கா அதான் இங்கேயும் கொடுக்கறாரு. அவர் மருந்தெல்லாம் பார்த்தா அந்த அளவு பவர்ஃபுல் கூட கிடையாது, பேசிக் மருந்து தான், அந்த மாதிரி தான் கொடுக்கறாரு. சிலதெல்லாம் டோஸ் ஜாஸ்தியா இருக்கும், அப்படி கூட கிடையாது. அவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்து இருக்கிற பேஷண்ட் பாசிட்டிவா பேசுறாரு. பயத்தோடு வருவாங்க, கட்டி இது கேன்சரா இருக்குமா? இந்த கட்டிலாம் கேன்சரா இருக்காதுமா, பாரு சாதாரண கட்டியா இருக்கும், சரியாயிரும் பாரு. ஒரு வயிற்றுல பிரச்சனை, ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது என்று சொல்லி அப்படியே பேசும்போதே பாதி வியாதி சரியாயிருதான். அது பேசும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் வந்ததும் கவலை போயிருது. இருதயத்தில செத்து போன அவங்க கூட பலவீனப்பட்டதெல்லாம் பலம் அடைஞ்சு உயிர் வந்துருது அப்படி சொன்னாங்க. அதுதான் உண்மை. அந்த டாக்டர் அப்படிதான் அவர் பேசுவாரு. பேசிட்டு எங்கிட்ட தான் மருந்து எழுதி கொடுப்பாரு. நாங்க சாதாரண மருந்து தான் எப்பவும் போடுற மாதிரி, ஆனா அடுத்த பார்த்தா சோகமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நல்வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குமா. இயேசு கூட என்ன சொன்னாரு, சீஷர்ல பார்க்கும்போது பயந்து போய் பூட்டியார்கள், உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. அங்கே போய் பார்க்கும்போது, ஐயோ நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் பரலோகத்துக்கு போறேன்னா பிதாவிட்ட போறேன் ஒன்னு சொல்லல, மாறாக உங்களுக்கு சமாதானம், நான் உங்களோட கூட இருக்கிறேங்கிறார். உலகத்தின் முடிவு நான் கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பேசி இருக்கிறாரு, இதை நினைவு கூறுவோம், இந்த வார்த்தையை நம்புவோம், பிடித்துக் கொள்வோம், கிருதியும் சந்தோஷமா மாறும்.
இருதயம் சந்தோஷமா மாறும் பொழுது முகத்துல அப்படியே ஒரு பிரகாசம் உண்டாயிரும். சரீரம் முழுவதும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆக்டிவா மாறிடும். இன்னையிலிருந்து அதை நாம் செய்ய போறோம். கர்த்தர் அந்த கிருபை கொடுப்பாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்ம காலை நேரத்தில் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீ மனுஷனுடைய கவலை காரணம் இல்லாததற்காக கவலைப்படுறோம்ப்பா. நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படுகிறோம். பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுகிற பெற்றோர்கள், முதுமை குறிச்சு கவலைப்படுகிற பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே போலாம்ப்பா. நஷ்டமாயிடுச்சு, இந்த தொழில் இப்படி ஆயிடுச்சு, ஏன் சொல்லுது பழைய காரியத்தையே நினைச்சு காயத்தோடு வாழ்றது நிலைமையெல்லாம் மாற்றி நல்வார்த்தை நீங்க கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள, அதோடு மட்டுமல்ல நாங்களும் நல்வார்த்தை பேசுகிறவளை மாற்றுங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நல்வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் சொல்லப்பட்டிருக்குதே. நாங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவங்களை, சந்திக்கிறவங்களை, பேசுறவங்களுக்கு உங்களுடைய நல்ல வார்த்தையை சொல்லி தைரியம் கொடுக்கத்தக்கதாய் எங்களுடைய வார்த்தை மாறட்டும். அதனால் வாழ்க்கை மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய நல்வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன் நம் வாழ்க்கையும் கூட அது மாற்றிவிடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.